அனைவருக்கும் வணக்கம். வன்னியர் வரலாறு 4ஆம் இயல் பாகம் 2 கொல்லிமழவர் கட்டிடக்கலை. அரங்கநாத பெருமாள் கோயில். இக்கோயிலில் கருவறை ஒன்றும் முன் மண்டபம் ஒன்றும் குடையப்பட்டுள்ளன. கருவறை உயர்ந்த பீடம் போன்று செவ்வக வடிவினதாய் முன்னால் 2 தூண்களை கொண்டதாகவும், கருவறையின் முன் உள்ள மண்டபம் அதன் நீண்ட வடிவில் 2 தூண்களை கொண்டதாகவும் அமைக்கப்பட்டுள்ளன. மலையின் முகப்பு மண்டப விதானம் வரை சிறிது முன்புறம் நீண்டு விளங்குகிறது. இது திறந்த வடிவினதாய் பண்டைய காலத்தில் அமைக்கப்பட்டதாயினும் பிற்காலத்தில் கட்டப்பட்ட சுவரால் ஒரு முழு கோயில் போன்ற தோற்றத்தினை தற்போது அளிக்கிறது. அடுத்து லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோயில். மலையின் மீது சுவரில் இருந்து நீண்டு அமைந்த உயர்ந்த பீடம் போன்ற கருவறை பீடத்தினின்று இரு புறங்களிலும் நீண்ட சுவர் பகுதியையும் கொண்டதாய் தொடர்ந்து முன்புறம் வரை நீண்ட மண்டபத்தினை கொண்டு இக்குடவரை கோயில் விளங்குகிறது. கருவறை பீடத்தில் 4 தூண்களும் முன் மண்டபத்தில் 2 தூண்களும் அமைக்கப்பட்டுள்ளன. குடவரை அமைக்கப்பட்ட காலத்து திறந்த மண்டப தோற்றத்திலிருந்த இக்குடவரையையும் தற்போது முன்புறம் மூடும் சுவரையும் கதவுகளையும் கொண்டு விளங்குகிறது. அரங்கநாதர் கோயில் சிற்பங்கள். தன் உருளும் பார்க்கடல் நாப்பன் மின் அவிர் சுடர்மணி 1000 விரிந்த கவைநா வருந்தலை காண்பின் சேக்கை துவளம் சூடிய அரிதுயிலோன் என பரிபாடல் போற்றும் அரவணை துயின்ற அம்மானுக்கு எடுக்கப்பட்டது இக்குடவரை. படநாகத்தனை கிடந்து தாமரை கண் துயில் அமர்ந்த தலைவனாக காட்சியளிக்கிறார் திருமால். ஊழிக்காலத்தின் முடிவில் உலக அத்தனையும் ஒரு கடலாக்கி காத்தற் கடவுளாம் திருமாலை யோக நித்திரையில் ஆழ்த்தினாள் மாயாசக்தி. அந்த சமயத்தே தொல்லை கொடுத்த மது கைடவர் என்னும் 2 அரக்கர்கள் துன்புறுத்தவே நான்முகன் தேவியை வணங்கி போற்றினார். தேவி தன் மாயையால் உறங்கும் பெருமான் கண் விழித்து அல்லல் தரும் அரக்கரை அழிக்க வேண்டும் என்று நான்முகனும் தேவர்களும் தேவியாரிடம் வேண்டியபடியே திருமாலின் விழிப்பார்வையினப்பட்ட அரக்கர்கள் அஞ்சியோடு தேவர்கள் வணங்கும் நிலை சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளது. சிற்ப நூல்கள் இவரை யோக சயன விஷ்ணு என்று பெயரிட்டு அழைக்கிறது. அரவரசனை கார்கோடன் என்று புராணங்கள் கூறுகின்றன. 5 தலை கொண்ட இப்பாம்பரசனின் கொடுமையினை காட்டும் வகையில் சிங்க முகத்தினை ஒவ்வொரு தலையிலும் வடித்திருக்கிறான் சிற்பி. 2 கைகளையுடைய திருமால் ஒரு கையினை நீட்டிய நிலையிலும் மற்றொரு கையை நண்டு அமைப்பிலும் வைத்துள்ளார். துயில் கொள்ளும் பெருமானை சுற்றி தேவர்களும் முனிவர்களும் நிறைந்து காட்சியளிக்கின்றனர். திருமாலின் திருவடி பக்கம் மது கைடபர் என்ற 2 அரக்கர்களும் அஞ்சி ஓடும் நிலையில் பின்புறமாக காட்டப்பட்டுள்ளனர். 2 ஓரங்களிலும் ஞாயிறும் திங்களும் மனித உருவிலும் அண்ணலின் கொப்பூழிலிருந்து உலகை மீண்டும் படைக்கும் நான்முகன் தாமரையில் தோன்றும் நிலையிலும் நாரதர் தும்புரு போன்ற பிற முனிவர்களும் காட்சியளிக்கின்றனர். பாம்பனையின் அடிப்புறத்தில் மாலின் கருவிகளான சாரங்கம், கௌபோதகம், நந்தகம், பாஞ்சசன்யம் ஆகியவை மனித உருவில் வடிக்கப்பட்டுள்ளன. அரவணையில் கீழ்ப்புறம் தேவியும் முனிவரும் வணங்கிய நிலையில் தோற்றமளிக்கின்றனர். இவ்வாறு குறையின்றி வடிக்கப்பட்ட சிற்பத்தினை சிற்ப நூல்கள் உயர்ந்த சிறப்புக்கு உரியது, அதாவது உத்தம யோக சயனமூர்த்தி என்று உரைக்கின்றன. மிக உன்னதமான கலை படைப்பாக இவ்வுருவினை செய்தமைத்துள்ளார் அதியர். இந்த அரங்கநாதரின் வலப்புறம் கருவறையினையும் முக மண்டபத்தினையும் நிறைந்ததாக சுவரில் திருமாலின் தோற்றங்களுள் ஒன்றான வாமன திரிவிக்கிரம தோற்றம் இடம்பெற்றுள்ளது. வெண்திரள் வாணன் வேள்வியிடம் எய்தி அங்கு ஒரு குரலாகி மெய்மை உணர செந்தொழில் வேத நாவின் முனியாகி வையம் அடி 3 இறந்து பெறிலும் மந்தர மீது போகி மதி நின்று இறைஞ்சு மலரோன் வணங்க வளர்சேர் அந்தரம் ஏழினூடு செல உய்த்த பாதம் ஆன திருவுருவாக இச்சிற்பம் காட்சியளிக்கிறது. கருவறையின் ஓரத்தில் மாபலி மன்னனின் திருவுருவம் கையில் கலசத்துடன் நீர் வார்த்து கொடுக்கும் நிலையிலும் அர்த்த மண்டப சுவரில் திருமால் உலகளந்த மூர்த்தியாக தோள்வரை தூக்கிய காலுடனும் காணப்படுகின்றன. அவரது மாவலி வேள்வியில் மானுருவாய் சென்று 3 அடி தா என்று இறந்த இம்மண்ணினை ஓரடியிட்டு 2ஆம் அடி தன்னிலே தாவடியிட்ட தோற்றம் இது. அவரது காலின் இடதுபுறம் நீர்வார்த்து கொடுக்கும் மாவலியிடம் இறந்து நிலம் பெற்று கொள்ளும் குரலனான திருவுருவம் உள்ளது. அருமா நிலம் அன்று அளப்பான் குரலாய் அவுணன் பெரு வேள்வியில் சென்று இறந்த பெருமான் ஆன தோற்றம் தோளில் சார்த்திய தாழை குடையுடனும் இடுப்பில் செருகிய ஒற்றை ஆடையுடனும் காட்சி தருகிறது. 4 கரங்களுடன் விளங்கும் உலகளந்த அண்ணலின் பெருமையினை கண்டு வியக்கும் நிலையில் தூக்கிய காலின் கீழே ஊர்தியான கருடனுடனும் வானில் சுழற்சி பிடித்த நமுசியுடனும்
தலையில் மகுடத்துடனும் விளங்குகிறார் உலகளந்த பெருமான். திருமாலின் தலைக்கு மேலே ஜாம்பவான் மத்தளம் இசைத்து பறந்து செல்ல, அவருக்கு முன்னும் அண்ணலின் இடதுபுறமும் இரு தேவர்களும் உடன் பறந்து செல்வது போல காட்டப்பட்டுள்ளனர். அனைத்திற்கும் மேலே இரு கந்தர்வர்கள் மேகத்தினூடே இடுப்பு வரை தெரியும் வகையில் பறந்து செல்கின்றனர். கருவறையின் இடதுபுறம் உள்ள சுவரில் திருமாலின் மற்றொரு தோற்றமான நரசிம்ம திருவுருவம் வடிக்கப்பட்டுள்ளது. மாறு கொண்டு உடன் தெரிந்த வல் உணவன் தன் மார்பகம் இரு பிளவாக கூறு கொள்ள இருக்கும் இளைய நரசிம்மர், அதாவது பால நரசிம்மர், மிக அழகிய கருணை வடிவான அமைதி தவழும் முகத்துடன் மலர்களால் ஆன அரச முடியுடனும் 4 கரங்களுடனும் விளங்குகிறார். கீழிடக்கரம் இடுப்பில் ஆடை மீது ஊன்றியவராய் நிற்கும் நிலை கண்டு இன்புற்றுக்கு உரியது. மலரால் ஆன முப்புரி நூலும், கைகளில் கங்கணமும், வயிற்றில் உதரபந்தமும் அழகிய வேலைப்பாட்டுடன் அமைதிக்கு எழில் கூட்டுவதாக அமைந்துள்ளன. இவ்வாறு மென்மை உணர்வு ஓங்க வடிக்கப்படும் உருவத்தினை சிற்ப நூல்கள் பால நரசிம்மர் என சுட்டும். இந்நிலையில் கொடுமை ஒரு சிறிதும் காணப்படவில்லை. மாலும் அரியும் இணைந்த திருவுருவம் ஒன்றுண்டு. திருமால், அரியும் சிவனும் ஒருவரென முனிவர்கட்கு காட்சியளித்ததாக வாமன புராணம் கூறும். சிற்ப நூல்கள் சங்கர நாராயணன் என்றும் ஹரிஹரர் என்றும் இவ்வடிவினை குறிப்பிடும். இத்தெய்வ திருவுரு பண்டை தமிழ்நாட்டில் சிறப்பிற்குரிய இறைவனாக விளங்கியது. இத்திருமேனி ஒன்றினையும் இவ்வரங்கநாத பெருமான் குடைவரையில் அர்த்த மண்டப சுவரில் இடதுபுறம் காண்கிறோம். 4 கரங்களுடன் விளங்கும் இவரது மேல் வலக்கரம் மானை ஏந்தியிருக்க, மேலிடைக்கரம் சங்கை ஏந்தியுள்ளது. மகுடத்தில் சிவன் புறம் பிறையணிந்த சடைமுடியும் மால்புறம் அரச முடியாயும் காட்சியளிக்கின்றன. சிவன் காதில் நாக அணியும் மால் காதில் மீன் அணியும் அணி செய்கின்றன. நேராக நின்ற கோலம் இது. இடுப்புயரம் வரை 2 உருவங்கள் தமக்கொரு கையினை தூக்கிய நிலையிலும் மற்றொரு கையினை இடுப்பில் ஊன்றிய நிலையிலும் காட்டப்பட்டுள்ளன. அவை சிவன் திருமாலின் ஊர்திகளான நந்தியும் கருடனுமாக இருக்கலாம். அரியரனின் தலைக்கு மேலே காட்டப்பட்டுள்ள உருவங்கள் ஞாயிறும் திங்களுமாகவும் இருக்கலாம். மேலே 2 பெண் உருவங்களும் ஒரு ஆண் உருவமும் இடம்பெற்றுள்ளன. அவர்கள் யாரென உறுதியாக கூற இயலவில்லை. 2 பெண் உருவங்களையும் உமையும் திருமகளுமாகலாம் என கருதுவர். ஹரிஹரனின் சிற்பங்கள் பல கிடைத்திருப்பினும் சிற்ப நூல்கள் கூறும் உருவ அமைதியை காட்சியாக வடித்திருக்கும் இவ்வகை சிற்பம் வேறெங்கும் இருப்பதாக தெரியவில்லை. லட்சுமி நரசிம்மர் கோயில். அரங்கநாதர் குடைவரையினை விட அளவில் பெரியதான இக்குடைவரையில் சிற்பங்களும் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளன. இக்குடவரையினை ஆய்வு செய்தோர் வாதாபியில் உள்ள 4ஆம் குடவரையுடன் ஒப்பிட்டு விளக்கியுள்ளனர். இக்குடவரையின் கருவறையில் அமர்ந்த நிலையில் நரசிம்மர் வடிவமைக்கப்பட்டுள்ளார். ஹிரண்யனின் ஆகம் கீண்டு முடிந்த நிலையில் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கும் இப்பெருமானின் இடதுபுறமும் ஞாயிறும் திங்களும் கவரி வீசுகின்றனர். இடதுபுறம் சிவனும் வலதுபுறம் நான்முகனும் நின்று வெகுண்டெழுந்த உணர்வினை சமன் செய்யும் வகையில் வடிக்கப்பட்டுள்ளனர். ஜனகரும் சனந்தரும் ஆன முனிவர் இருவரும் ஒரு அறிவுருவாய் திசை அனைத்தையும் நடுங்க, தேவரோடு தானானவர்கள் திகைப்ப, இரணியனை நன்னி அவன் மார்பகலத்து உயிர் மடுத்த செய்தியினை உலகுக்கு அறிவிப்பது போல தோற்றமளிக்கின்றனர். இவருக்கென எடுக்கப்பட்டதே இக்குடவரை கோயிலாகும். கருவறையின் வலதுபுறம் நீளும் சுவர் பகுதியில் மேலும் ஒரு நரசிம்ம அவதார சிற்பம் வடிக்கப்பட்டுள்ளது. அளந்திட்ட தூணி நின்று வளர்ந்திட்டு வாகிருக சிங்க உருவாய் உளந்தொட்டு இரணியன் ஒன் மார்பகலம் பிளந்திட்ட வடிவம் இது. அந்தியம் போதில் அரிய உருவாக வந்து முடியுடை அமரர்க்கு இடர் செய்யும் அசுரர் தம் பெருமானை மடியடை வைத்து மார்பை முன் கீண்ட மயனின் தோற்றம். 8 கரங்களுடன் வலது கரங்கள் 2ம் சக்கரமும் வாளும் ஏந்தி இருக்க, இடக்கரங்கள் 2ம் சங்கமும் கேடயமும் ஏந்தி போரிடும் நிலையில் விளங்குகின்றன. வேறு 2 கலங்களில் வலது கரம் இரணியனின் தொடையினை தூக்கி பிடித்திருக்க, இடது கரம் அவனது கையினை அழுந்த பற்றி இருக்கிறது. மேலும் 2 கரங்கள் வயிற்றினை கிழித்து குடல் மாலை வெளிவந்த நிலையிலும் கையில் ஏந்தியிருந்த கேடயமும் வாளும் சோர்ந்துவிட துவண்டு விழும் நிலையில் இரணியன் காட்சியளிக்கிறான். மனிதனும் விலங்கும் அல்லாத உருவில் இறைவனும் வானும் நிலனும் இல்லாத இடத்தில் இரணியனும் வடிவமைக்கப்பட்டுள்ள நிலை மிக மிக அழகு வாய்ந்தது. கனல் தெரிக்கும் முகத்துணர்ச்சி இன்றும் கொப்புளிக்க இலங்கும் மிக அரிய இரண்யவதை காட்சி இது. கருவறையின் இடதுபுறம் நீண்டுள்ள சுவரில் மற்றொரு திருமாலின் தோற்றமானவராக திருமேனி காட்சியளிக்கின்றது. ஊழிக்காலத்தின் முடிவில் வந்த வெள்ளத்திலிருந்து இவ்வுலகை மீட்டு தந்த மாலை.
தீதரு திங்கள் பொங்கு சுடர் உம்பர் ஊம்பருவ கேழினோடும் உடனே மாதிரம் மண் சுமந்த வடகுன்றும் நின்ற மலையாரும் ஏழ்கடலும் பாதமர் சூழ் குளம்பின் அகமண்டலத்தின் ஒருபால் ஒடுங்க வளர்சேர் ஆதிமுன் ஏனமாகி அரணாய மூர்த்தி என்று ஆழ்வார் பாடுவர். 2 கைகளுடன் கூரிய பல்லும் நீண்ட காதுகளும் கொண்ட வராக முகம். பெருமான் வலது காலை சிறிது தூக்கி மடக்கி நிறுத்திய நிலையிலும் இடது காலை நேராகவும் ஊன்றி ஊழி பெருவெள்ளத்திலிருந்து மேல் எழுவது போல தோற்றத்தில் விளங்குகிறார். பூமி தாயை தன் இரு கரத்தாலும் தூக்கி பிடித்திருக்க, தாயோ இரு கரமும் கூப்பி வணங்கிய நிலையில் வலது தோளில் அமர்ந்திருக்கிறார். மாலின் காலின் கீழே ஆதிசேடன் இவரது செயற்கரும் செயல் கண்டு வியந்து அண்ணாந்து பார்த்திருக்க, அவரது மனைவி அடிதொழும் நிலையில் இருக்கிறார். செனகர், சனந்தனர், சனத்தனர், சனத்குமாரர் ஆகிய 4 முனிவர்களும் விண்ணிலிருந்து கண்டு இறைவனின் திறம் வியந்து பாடுவதாக விஷ்ணு புராணம் உரைக்கின்றது. இக்காட்சியிலும் முனிவர் 4 இடம் பெற்றுள்ளனர். இக்குடவரையின் அர்த்த மண்டபத்தில் வலதுபுறம் திருமால் வைகுந்தநாதனாக காட்சியளிக்கும் கோலம் வடிக்கப்பட்டுள்ளது. அனந்தனே ஆசனமாய் சுருண்டிருக்க, அவனது படமே குடையாய் விரிந்திருக்க, நடுநாயகமாக வலது காலை குத்திட்டு இடது காலை தொங்கவிட்டு கம்பீரமாக அதே நேரத்தில் மிக இயல்பாக அமர்ந்திருக்கும் காட்சி இது. காலின் கீழ் இடதுபுறம் பால நரசிம்மரின் உருவமும் அமர்ந்த நிலையில் காட்டப்பட்டுள்ளது. ஆதிநாதரின் இருபுறமும் நான்முகனும் சிவனும் நின்ற நிலையில் வடிக்கப்பட்டுள்ளனர். நான்முகன் 4 கரங்களுடன் அக்கமாலை கமண்டலம் ஏந்திய கையராக இருக்க, சிவன் மானும் பாம்பும் ஏந்திய நிலையில் விளங்குகிறார். இடதுபுறம் நான்முகனுக்கு மேலே திங்களும் வலதுபுறம் சிவனுக்கு மேலே ஞாயிறும் கூப்பிய கரங்களுடன் மேகத்திலிருந்து வெளிப்படுகின்றனர். ஆதிநாதரின் காலின் கீழ் வலதுபுறம் மார்க்கண்டேய முனிவரும் பெண் ஒருத்தியும் காட்சியளிக்கின்றனர். அர்த்த மண்டபத்தில் இடதுபுறம் வாமன திரிவிக்ரம அவதாரங்கள் மீண்டும் படிக்கப்பட்டுள்ளன. அரங்கநாதர் குடைவரையில் இடம்பெற்ற அதே காட்சி இங்கு மீண்டும் இடம்பெறுகிறது. வாமன உருவில் மட்டும் சிறிய மாற்றத்தினை காண்கிறோம். அங்கு ஒற்றை ஆடையில் பெரியவனாக காட்சியளித்த வாமனர் இங்கு மிகச் சிறிய கொழுகொழுவென விளங்கும் சிறுவனாக காட்சியளிக்கிறார். முன்னதில் இக்காட்சி 2 பிரிவாக இருக்க, இங்கு ஒரே காட்சியாக வடிக்கப்பட்டுள்ளது. மேலும் அஸ்வமேத யாகத்தின் போது மால் வந்து மாவலியிடம் 3 அடி இறந்தார் என்ற கதையை விளக்கும் வகையில் இக்காட்சியின் இடதுபுற மூலையில் குதிரை ஒன்றின் முகம் மிக அழகாக வடிக்கப்பட்டுள்ளது. திருவிக்ரமருக்கு வடிக்கப்பட்டுள்ள குடை மிக மிக நேர்த்தியான கலைப்படைப்பாகும். இக்குடவரை சிற்பங்கள் சுமார் கிபி 7-8ஆம் நூற்றாண்டுகளில் தென்னகம் எங்கும் குறிப்பாக பல்லவ, பாண்டிய, சாளுக்கிய நாடுகளின் குடைவரைகளில் இடம்பெற்றவையே ஆகும். சாளுக்கியரின் கலைப்படைப்பான வாதாபியில் உள்ள 4ஆம் குடைவரையில் இந்த உருவங்களில் பல இடம்பெற்றிருப்பதையும், பல்லவ பாண்டியர் குடவரை அமைப்பிலேயே இக்குடவரைகள் அமைந்திருப்பதையும் அறிஞர்கள் எடுத்து காட்டியுள்ளனர். குறிப்பாக அமர்ந்த நரசிம்மரின் கருவறை சிற்பம் பாண்டியனது ஆனைமலை நரசிம்மரோடும், இரணியன் ஆகம் கீண்ட பெருமானின் தோற்றம் திருப்பரங்குன்றத்து சிற்பத்தோடும், அனந்த சயனம் மற்றும் திருவிக்ரம அவதார சிற்பங்கள் பல்லவர் குடவரைகளான சிங்கவரம், மகாபலிபுர சிற்பங்களோடும், பாண்டியர் படைப்பான திருமையம், மலையடிப்பட்டி சிற்பங்களோடும் ஒப்பிட்டு நோக்குதற்கு உரியன. கலைப்படைப்புகளுக்கு எடுத்துக்கொண்ட கரு ஒன்றாக இருப்பினும் தமக்கென தனிச்சிறப்பு பெற்ற சிற்பங்களாகி பிற பெரிய அரச குலங்களின் கலை படைப்புகளினின்றும் சிறிதும் குறைவுபடாத நிலையில் தமக்கே உரிய கலை செல்வங்களாக மிளிர செய்த பெருமை அதியருக்கு உண்டு என்பதை மேற்கண்ட செய்திகள் தெளிவுபடுத்துகின்றன. மிக தெளிவான உருவ அமைதி, சரியான இடப்பங்கீட்டு வடிவமைப்பு, ஆடை அணிகலன்களை எளிமையாக்கியதன் மூலம் எடுத்துக்கொண்ட கதை கருவின் நுண்ணிய கருத்துக்களையும் காண்போரை உணரச் செய்யும் திறன், சிற்ப வடிவமைப்பின் போது கதை முழுவதையும் சாட்சியாக அமைக்கும் தன்மை ஆகியவை நாமக்கல் குடைவரை சிற்பங்களுக்கே உரியவை. அதற்கு உரிய பெருமை குடைவரையினை உருவாக்கிய சிற்பிக்கும் உருவாக்க செய்த அதியருக்குமே உரியது. இக்குடவரையினை செய்வித்தவன் அதியர் குலத்தினை சேர்ந்தவன். குணசீலன் என்ற பெயர் கொண்டவன். சயன கோயிலாக செய்தவன். அதியநாத விஷ்ணு கிரகம் என்றும் அதியேந்திர விஷ்ணு கிரகம் என்றும் இக்குடவரைகளுக்கு பெயர் கொடுத்தவன். இவ்வரலாற்று செய்திகளையெல்லாம் இக்குடவரையிலேயே கல்வெட்டுக்களாக பொறிக்க செய்தவன். இச்செய்திகளை தவிர தன் பட்ட பெயர்கள் 9 இக்கோயிலின் மேற்கூரை பகுதிகளிலும் தூணின் பக்கங்களிலும் வெட்டி வைத்துள்ளான். இக்கல்வெட்டு அரங்கநாதர் குடவரையினை சையாகிருகம் என்ற பெயரால் சுட்டுகின்றது. கிடந்த கோலத்தில் அமைந்த விஷ்ணுவுக்கு உரிய கோயிலின் அமைப்பாக
சயன பிரசாதம் என்பதனை மானசாரம் என கோயிற்கலை நூல் செப்புகிறது. அது எனக்கு உரியதாக பொறிக்கப்பட்டுள்ள பட்ட பெயர்களில் மானசாரன் என்பதும் ஒன்றாகும். எனவே மானசாரம் என்ற கலைநூற் கருத்துக்களில் தோய்ந்து அவற்றை தனது கலை படைப்புகளில் இடம்பெற செய்த மன்னன் இவன் என்று தெளியலாம். கல்வெட்டில் வரும் மிக பழைய கட்டிடக்கலை சொல் இதுவே என்ற பெருமையினையும் இது பெறுகிறது.